வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், the owner of a milk store finds that he can sell 980 liters of milk each week at rupees 14 per liter. ஒரு வாரத்துக்கு 1 லிட்டர் 14 மணிக்கு 980 லிட்டர் சேல்ஸ் ஆகுது. அண்ட் 1220 liters of milk each week at 16 liter rupees 16 வச்சுங்க அப்படின்னா 1220 liters வீக்கில் சேல்ஸ் ஆகுது. அசீவிங் a linear relationship between selling price and demand, how many liters could he sell weekly at 17 per liter? ஓகேங்களா. லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை லீனியர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் 70 ருபீஸ் மேனிக்கு எத்தனை லிட்டர் வீக்லி சேல்ஸ் ஆகும் அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து XY அப்படின்ற மாதிரி போட்டு ஆக்சஸ் போட்டேன். எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸையும், ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் எவ்வளோ லிட்டர்ஸ் சேல்ஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் நோட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் படி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே rupees 14 லிட்டர், ஒரு லிட்டர் வந்து 14 ருபீஸ்க்கு விற்றாங்க அப்படின்னா எவ்வளோ லிட்டர் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா 980 அப்படின்னு கொடுத்தாங்க. 14 rupees 14 அப்படின்றப்ப 980 அதோட ப்ரைஸ் ரேட். ஓகேங்களா. சாரி, டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ், அதாவது நம்ம வந்து எக்ஸை வந்து ப்ரைஸாகவும் அந்த லிட்டர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸை வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் இப்படி தான் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ rupees 14 மணிக்கே 980 லிட்டர் சேல்ஸ் பண்ணிட்டான்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா rupees 16 மணிக்கு எவ்வளவு 1220 லிட்டர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவன் கேட்டிருக்கிறது 70 ருபீஸ் மேனிக்கு எத்தனை லிட்டர் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அவன் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பாயிண்ட்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு நான் வந்து பாயிண்ட் இப்படி போட்டேன் அப்படின்னா இப்படியே போகும்போது எனக்கு இந்த இடத்துல அசிம்ஷன் தான். ஜஸ்ட் இது 14 லிட்டர் அப்படின்ற மாதிரியும், இது 16 லிட்டர் அப்படின்ற மாதிரியும், இதை வந்து 17 லிட்டர் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 14 லிட்டர் அப்படின்றப்ப 980, இது வந்து 500, இது வந்து 1000, இது வந்து 1500 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 980ன்றப்ப இதுக்கு நேராக எடுக்கும்போது 14 இங்கே, 980 இங்கே அப்படின்றப்ப ஸோ பாயிண்ட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு 16 அப்படின்னு எடுக்கும்போது இது 220. ஸோ 1015 மிடில் வரும். ஸோ இதுக்கு நேராக வரும்போது பாயிண்ட்டு இந்த இடத்துல வருது. ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 17 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 பாயிண்ட் வழியாக வர மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு விட போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைனை போட்டதுக்கப்புறம் அந்த 17 நான் இங்கேருந்து நேராக கொண்டு போனால் இங்கேருந்து இது எங்கே எவ்வளோ தூரம் போய் டச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப்ன்றப்ப டைரக்ட் ரிலேஷன். ஸோ அந்த பாயிண்ட் டச் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறது தான் என்னது நம்மளுக்கு வரக்கூடிய இந்த லிட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதைத்தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே இப்போ பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே நான் என்ன எடுத்துக்கலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி எடுக்கலாமா. ஏன்னா பேரலல் லைனுக்கு மட்டும் ஸ்லோப் ஈக்குவலாக இருக்காது, சிங்கிள் லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்குமே ஸ்லோப் ஈக்குவல் தான். ஸோ அப்போ அதான் லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னதுனால ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு இங்கே அதே தான் y3 மைனஸ் y2 டிவைடட் பை x3 மைனஸ் x2ன்னு போடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸுக்கு பேர் வச்சுலாம், இது x1 இது y1, x2 y2,
X3 Y3 Y3 தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் டேட்டாவை. Y2ன்றது 1220 மைனஸ் Y1ன்றது 980 டிவைடட் பை 16 மைனஸ் 14 ஈக்குவல் டு Y3ன்றது நமக்கு தெரியாது. Y2ன்றது 1220 X3ன்றது 17 X2ன்றது 16. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 20 அதில் ஒரு 220 240 டிவைடட் பை இது வந்து 2 Y3 மைனஸ் 1220 டிவைடட் பை 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா 240 ஈக்குவல் டு 2Y3 மைனஸ் 2440. ஓகேங்களா? அந்த 2 இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இந்த 1 இங்கிட்டு கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா? 1 இங்கிட்டு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், 2 இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இன்ட்டு Y3 2Y3 2 into 1220 2440. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2Y3 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 240 இந்த மைனஸ் 2440 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 2440 இதை ஆட் பண்ணுங்க. 2680 என்னது 2Y3. அப்போ Y3 வந்து 20680 by 2 1340. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது அந்த வீக்கில் ₹70 அப்படின்னு ஒரு லிட்டரை சேல்ஸ் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1340. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தட் ஃபோர் அவன் என்ன கேட்டிருந்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஹவு மெனி லிட்டர்ஸ் குட் பி செல் வீக்லி அட் 17 லிட்டர் அப்படின்னு. தட் ஃபோர் 1304 லிட்டர்ஸ் can he 1340 liters be sell. ஓகேங்களா? at the price of or at the cost of ₹17. ஓகேங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 7th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த இடத்துல எதுக்காக இதை போட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது நமக்கு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி மூணுமே ஒரே லைனில் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்ற கான்செப்டில் இருக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸுமே எப்படி நம்ம மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரைஸையும் ஒய் ஆக்சிஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸையும் நோட் பண்ணுறோம் அப்படின்னா 14 ருபீஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 14 ருபீஸ் சேல்ஸ் பண்ணும்போது 980 லிட்டர் சேல்ஸ் ஆகும் அப்படின்றத ஒய்லேயும் நான் நோட் பண்ணுறேன். ஸோ அதான் எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? பாயிண்ட்ஸையுமே நம்ம இப்படி தான் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த படம் கொஞ்சம் நம்ம ரஃபாக வரைஞ்சி பார்த்தா கூட நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எந்த சம்மாக இருந்தாலும். ஓகேங்களா? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சின்ன ரஃப் டயக்ராம் போட்டாலே போதும் தான். போடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியுதுன்றப்ப அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நன்றி.